ஒன்றை மட்டும் நான் வேண்டுகிறேன் மாதா. தம்மிடம் மன்னிப்பு வேண்டுவதை தவிர வேறு வேண்டுதல் இல்லை. எனக்கு ஒரே ஒரு முறை எனக்கு மன்னிப்பு வழங்குங்கள் மாதா. இவ்விடம் நிகழ்ந்த அனர்த்தங்கள் பற்றி ஏதும் அறியாத பாவியாவேன் நான். சிம்மாசனம் மீது அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கற்பனையிலும் உதித்ததில்லை மாதா. நம்பிக்கை கொள்ளுங்கள். பரதா, ஏன் இவ்வாறு கூறுகிறாய் பரதா? என்ன நேர்ந்தது உனக்கு? தவறிழைத்து விட்டதாக நீ கருத காரணம் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகளில் உனது குற்றம் ஏதுமில்லை தனையனே. நீ தவறிழைத்ததாக நானும், ராமனும், சீதையோ, லக்ஷ்மணனோ, சுமித்ரையோ கருதவில்லை. ஒன்று அறிவாயா பரதா? உன் தமையன் ராமன் அரசர் நல்கிய வாக்கு பற்றி அறிந்தவுடன் மிகுந்த ஆனந்தம் கொண்டான். அயோத்தியை நீ ஆழ்வாய் என மகிழ்ச்சியுற்றான். உன் தமையன் அயோத்தி வாசிகளிடத்தில் தனக்களிக்கின்ற அதே அன்பையும் சிநேகத்தையும் அவர்கள் உனக்கும் வழங்க வேண்டினான். பரதா, ராமன் உன் அண்ணன். அவனை நீ உன் மனதில் இருத்தியவன். நீ அவன் மனம் கனிந்தவன். இதை இந்த அகிலம் அறியும். ஆகையால் ஒன்று கூறுகிறேன். இனி நீ அயோத்தி என்னும் ராஜ்யத்தை ஆள வேண்டும். நிலையற்ற தன்மையானது இன்று தேசத்தில் உருவாகியுள்ளது. செங்கோல் ஏந்தி அந்த சங்கடம் போக்கு. பரதா, இனி உன்னுடைய கடமை யாதோ அதை நீ ஏற்றாக வேண்டும். பரதா. இல்லை மாதா. எந்த அரியணைதனில் என் தமையன் அமர வேண்டுமோ அதில் இந்த பாவி அமர்ந்து என் வாழ்வின் பாவ கணக்கை மேலும் கூட்ட நான் எண்ணவில்லை. இதுவரை நிகழ்ந்தவைகள் என்னை மீறிய நிகழ்வுகளாகும். ஆனால் இனி நிகழவிருப்பவை என் வசப்பட்டவையாக விளங்கும். முனிஸ்ரேஷ்டரே, அவ்விலங்கிற்கு தர்ப்பணம் செய்ததால் ஹிருதயத்தில் அமைதி பிறந்ததாக உணர்கிறேன். அந்த ஜீவனுக்கு தர்ப்பணம் செய்ய அனுமதித்து என்னை அனுகிரகித்தீர்கள். மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கின்றேன். மாமுனிவரே, அந்த விலங்கின் இறப்பானது எம்மை பொறுத்தவரை எமது உறவுகளின் பிரிவிற்கு சமமானதென உணர்கிறேன். ஆகையால் முனிஸ்ரேஷ்டரே, நான் தம்முடைய அனுமதியோடு அந்த மானின் ஆத்மா அமைதியடைய வேதங்கள் உரைக்க எண்ணுகிறேன்.